கிடையாது. ஆற்று புழக்கையால் கூட பயன் இருக்குது, மழைக்கழிவால் பயனும் கிடையாது. அதே போல் சாதியம் என்பது ஒரு வெங்காயம், உருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தோல் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் அதுக்குள்ள ஒன்றும் இருக்காது. அதனால தான் சொல்கிறோம், திரும்ப சொல்கிறோம், சாதியை ஒழிக்காமல் இங்கு சாதியம் என்பது விடுதலைக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு தடைக்கல். அந்த தடைக்கல்ல நீங்கள் கடக்காம எப்படா புரட்சி பண்ண முடியும்னு கேட்குறேன். சாதியம் தான் அப்பட்டமாக இங்கே பாருங்க, எதை நம்ம செஞ்சாலும் என்ன பண்ணுங்க, எல்லாத்துலேயும் வந்து பிரச்சனையை உருவாக்கிடுவான். நம்ம 1000 பேர்த்தை ரெடி பண்ணணும்னு சொன்னால் அவன் உடனடியாக சாதி ரீதியாக பிளவுபடுத்தி, நம்மளையும் பிளவுபடுத்தி, இங்கே இருக்கக்கூடிய தோழர்களையும் பிளவுபடுத்தி தனித்தனியாக முடிக்க விட்டுருவான். ஆக சாதிக்கு மிகப்பெரிய வலுவான சக்தி இருக்கிறது. தோழர்களே புரிஞ்சுக்கணும், சாதிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அந்த சாதி தேவையற்றது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தை ஆளக்கூடிய அந்த சட்டமன்ற கார்ப்பரேட் பார்ப்பனிய கும்பலுக்கு இந்த சாதி தேவைப்படுகிறது. அதே போல இந்த சட்டமன்றத்தை ஆளக்கூடிய இந்த பார்ப்பனிய சூத்திரர்கள், இந்த பார்ப்பனிய சண்டாளர்களுக்கு, இந்த பார்ப்பனிய பெருமுதலாளிகளுக்கு இந்த சாதியம் என்பது மிகப்பெரிய வலுவான ஒரு கேடயம். இந்த கேடயத்தை நாம் உடைத்தெறியாமல் நாம் களகாண முடியாது, நாம் முன்னேற முடியாது, நம் லட்சியத்தை அடைய முடியாது. அதனால் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கென்று ஒரு பாதை உருவாக்க வேண்டும். அந்த பாதை தான் சாதியற்றோர் பாதை. சாதியற்றோர் எண்ணிக்கையை உருவாக்கும் பொழுது இவன் சாதியா இருக்கிறான், ரைட்டு, மடைமாற்றுவது எப்படின்னு கேட்குறேன். மடைமாற்றுவது எப்படி? நேற்று ஒரு தோழர் சொன்ன பேசியிருந்தப்ப, எப்படிங்க 2 சாதிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆணுக்கு ஒன்று வேற, ஆணு பையன் வேற, ஆணு வேற, பொண்ணு வேற, இவ வேற, அவ வேற, 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் போய் இவங்களை சாதியற்றோர் சான்றிதழ் வாங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்டார். தோழர்களே, நாம் புரிஞ்சுக்கணும், முதல்ல இவங்க 2 பேர் தான் வந்து சாதியற்றோர். முதலில் இவர்கள் சாதியை வேண்டாம் என்று மறுத்து 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. ஆக முதலில் சாதியற்றோர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் தான் சாதியற்றோர். இப்போ சாதி வேணான்னு சொல்லிட்டு நிறையா ஜனநாயக சக்தி இருக்காங்க. அந்த ஜனநாயக சக்தியை நாளைக்கு சாதி வேணான்னு சொன்னால் அவர்களுக்கு சாதி சான்றிதழ் வேணும். ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு நோயின்னு சொன்னால், சாதி சான்றிதழ் வேணும்னு சொன்னால், சாதியற்றோர் சான்றிதழ் வேணும்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போனாங்கடா, ஹைகோர்ட்டுக்கு போகணும். நினச்சி பாருங்க, சாதியை வேண்டான்னு சொன்னால் ஹைகோர்ட்டில் போய் வழக்கு தொடுத்து அவன் கேட்ட ஆவணத்தை பூர்த்தி செய்து கொடுத்து வழக்கு நடத்தி அதுக்கு பின்னாடி தான் நமக்கு சாதி சான்று கொடுக்குறான். நான் விரும்பிய சான்று எனக்கு கொடுறா, நான் மதம் வேண்டான்னு சொல்கிறேன், சாதி வேண்டான்னு சொல்கிறேன், அது என்னுடைய ஜனநாயக உரிமை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய உரிமை இது. அதனால் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு சாதியற்றோர் சான்றிதழை மாவட்ட அளவிலான, பகுதி அளவிலான வட்டாட்சியரே வழங்கணும்னு சொல்கிறேன். சாதியற்றோர் சான்றிதழை இதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நான் சேர்றேன், என் தோழர்கள் சேர்றாங்க, ஒரு பக்கம் சாதி இருக்குது, இன்னொரு பக்கம் சாதி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? மடைமாற்றம் செய்யப்பட வேண்டும். ஆக சாதியற்றோர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதன் மூலமாகத்தான் இங்கு சாதி ஒழிப்பை நிகழ்த்த முடியும் தோழர். அதனால தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் பல்வேறு கோரிக்கை நம்ம வச்சிருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 5 அம்ச கோரிக்கை. இந்த சாதியற்றோர் மற்றும் சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகள் நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னு சொன்னால், இரு சாதிக்கு பிறந்த குழந்தை எப்படி ஒரு சாதியாக இருக்க முடியும்னு கேட்குறேன். இரு சாதிக்கு பிறந்த குழந்தை எப்படி ஒரு சாதியாக இருக்க முடியும் தோழர்களே? சொல்லுங்க, எப்படி ஒரு சாதியாக இருக்க முடியும்? ஒன்று வன்னியராக இருக்கலாம், பையர் ஆயுத்திரவனாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு சாதிகள் இருந்தால் அதுக்கு பிறக்கும் குழந்தை ஒரு சாதி பேரை வைக்கலாம், 2 சாதி பேரை வையி, வன்னியர் திராவிடர் பேரை வையி. ஆனால் உண்மை என்று சொன்னால் அப்படி அது சட்டப்பூர்வமான மிகப்பெரிய ஒரு தவறு. இரு சாதிக்கு பிறந்த குழந்தை ஒரு சாதியாக ஆக முடியாது. அந்த குழந்தையை சாதியற்றோர் என அந்த குழந்தைக்கு இங்கே சான்றிதழ் கொடுக்கணும். அதுதான் சரி. அதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம். சாதியற்றோர் தம்பதிகளுக்கு, சாதி மறுப்பு செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு சாதியற்றோர் சான்றிதழ் வழங்கு. அதே போல சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய அந்த தம்பதியினுடைய குழந்தைக்கு சாதியற்றோர்னு சான்றிதழ் வழங்குன்னு சொல்றோம். இப்படி பல்வேறு கோரிக்கை தோழர்களே, நாம் செய்யக்கூடிய இந்த கலாச்சார புரட்சி என்பது இது ஒரு கலாச்சார புரட்சியினுடைய வடிவம்தான். இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை தூக்கி எறிந்திட முடியாது.
இந்த சமூகம் குற்ற சமூகம், இந்த சமூகம் மதவாத சமூகம், இந்த சமூகம் பெண்ணடிமை சமூகம், இந்த சமூகம் சுரண்டல் சமூகம், இந்த சமூகம் லஞ்சம் ஊழல் லாவணிய சமூகம், இந்த சமூகம் மிகப்பெரிய குற்றத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் நாம் வாழ முடியாது. இந்த சமூகத்தை நாம் சுக்குநூறாக உடைத்தெறிய வேண்டும். அந்த உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கு கிடைத்தாலும் அதை உடைக்கணும். இங்கு பல்வேறு கோரிக்கை வைக்கலாம். பல்வேறு கோரிக்கையின் மூலமாக இந்த சமூகத்தை நாம் மாற்றியமைக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மக்களை ஜனநாயகிகளாக மாற்ற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மக்களை சமத்துவவாதிகளாக மாற்ற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மக்களை சகோதரத்துவம் மிக்க மனிதர்களாக மாற்ற வேண்டும். மொத்தத்தில் மனிதநேயமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் சாதியற்றோர் இடதுசாரி கூட்டணியினுடைய இந்த முன்னெடுப்பாக இருக்க முடியும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, அடுத்தபடியாக தோழர் மாரியப்பன் அவர்கள் சிறப்பு